கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவையோ கொடுமை புசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். பாருங்க, ஆமை நம்முடைய நாவல கத்த ஆமை ஜீவனையும் மரணத்தையும் ஆண்டவர் நம்முடைய நாவின் அதிகாரத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு அநேக தங்கள் நாவினாலதான் நிறைய வேதனைகளை தங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிறார்கள். ஆமை நாவு நெருப்பு என்று பைபிள் சொல்லுகிறது. அது ஆயுள் சக்கரத்தை கூட கொளுத்திவிடக்கூடியது என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய நாவு ஆமை கிறிஸ்துவுக்குள்ளாய் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமை துதித்தலும் சபைத்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாகாது. கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாயில ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரங்களை சொல்லி மகிமைப்படுத்த வேண்டும். வீணான வார்த்தைகள், வீணான காரியங்கள் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடாது. அப்போது நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடியதான ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் நம்முடைய ஜீவிதத்தில் வரும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நமக்கு நன்மை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய நாவு பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படலாகாது. ஆகவே நம்முடைய நாவை நாம் பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாயின் பலனால் எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், எங்களுக்கு நன்மை உண்டாகட்டும், எங்களுக்கு எங்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும். நாம் நம்மை எப்படி நமக்காக ஜெபிக்கிறோம், மற்றவர்களையும் அப்படி நம்ம வாழ்த்தும் போது அந்த வாயின் பலனால கர்த்தர் நமக்கு நன்மையை கொடுக்கிறார். நம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, நான் நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். வாயின் பலனால் நன்மையை கொடுக்கிற தேவன், எங்கள் நாவுகள் தேவனுக்கு பிரியமானதையும் மட்டுமே பேச, ஆண்டவரே, தேவன் பிரியப்படுகிற காரியங்களை மட்டுமே நாங்கள் எங்கள் நாவிலிருந்து வெளிப்பட பரிசுத்த ஆவியின் கிருபை தாரும். கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று பைபிள் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட சுபாவங்கள் யாருடைய வாழ்க்கையாலாவது இருக்குமானால் கர்த்தர் அதை மாற்றி இன்றைக்கு பரிசுத்த ஆவியான தம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்து நடத்துங்க. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு தேவ ஜனத்தோடும் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.